योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार। जय है गुरु राया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार। जय गुरु राया। भगवान श्री योगिराम सूरत कुमार की सर्वं योगिराम सूरत कुमारार्पणमस्तु। பகவானுடைய திவ்ய மங்களம் நிறைந்த நாமத்தை இவ்வளவு நேரம் அவர் முன்னே பாடி நாம தாமரைகளாக அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிக்கும் முன்பு நம் பகவானை பற்றி ஒரு சில விஷயங்கள் நினைவு கூறலாம். நம் பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, அவருக்கு 3 தந்தைகள் என்று. முதலில் பகவான் லைட்ஸ் ஆன் யோகா, யோகத்தை பற்றிய ஒளி, வெளிச்சங்கள் என்றால் அதனுடைய அதை பற்றிய அறிவு தானே. அதை முதலில் படித்தவுடன் பகவானுக்கு ஸ்ரீ அரவிந்தர் மேல் மிகுந்த காதல் உண்டாயிற்று. அவர் அதில் மிகவும் ஈடுபாடு கொண்டு அவரைத்தான் முதலில் காண வந்தார். பகவான் என்னிடம் சொன்னார், சுதாமாவில் இருக்கும் பொழுது இந்த பிச்சைக்காரர் முதலில் அரவிந்தர் ஆசிரமத்திற்குள் நுழையும் பொழுது அங்கிருந்த ஒரு பேரமைதி எனக்குள் இறங்கியதை உணர்ந்தேன். அந்த பேரமைதிதான் ஸ்ரீ அரவிந்தர் என்று உணர்ந்தேன் என்றார். இங்கே கூட ஆசிரமத்திற்கு நுழைபவர்கள் எல்லோரும் ஒரு முகமாய் சொல்வது என்னவென்றால், இங்கு அப்படி ஒரு அமைதி இருக்கிறது. எத்தனை பிரச்சனைகளோடு எத்தனை கொந்தளிப்போடு நாங்கள் உள்ளே நுழைந்தாலும் உடனே ஒரு பேரமைதி எங்களை ஆட்கொள்கிறது என்று பகவான் சொன்னார். இந்த பிச்சைக்காரன் அன்று அந்த பேரமைதிதான் ஸ்ரீ அரவிந்தர் என்று உணர்ந்தேன் என்றார். இங்கு நிலவும் இந்த பேரமைதி பகவானுடைய இருப்பு தானே. அந்த பேரமைதிதான் ஒரு பெரிய மகாத்மாவினுடைய இறைத்தன்மை. அவர் மகா ஆத்மா அல்லவா. அந்த மகா ஆத்மாவினுடைய இறைத்தன்மை தான் அந்த பேரமைதி. அந்த அமைதியில் அமைதியான ஒரு ஆனந்தம் அடங்கியிருக்கும். அது அன்பாக எங்கும் மலரும். ஆக இந்த அமைதி, ஆனந்தம், அது அன்பு வெளிப்பாடு. இதில்தான் இந்த மனித உணர்வை தாண்டிய பேருணர்வு அடங்கியிருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தருடைய லட்சிய கனவு பற்றி பகவான் சொல்லும் பொழுது சொன்னார், இந்த பிச்சைக்காரனை அவருடைய லட்சிய கனவு மிகவும் ஈர்த்தது. அவருடைய லட்சிய கனவுதான் என்ன? நமக்கு தெரியும்,
இந்த உலகத்தில் முதலில் கல்லாய், பிறகு தாவரமாய், அதன் பிறகு மிருகமாய், மிருகத்திற்கு பிறகு மனிதனாய், மனிதருக்கு பிறகு தேவன். இப்படி இந்த பரிமாணம் படிகள் மேல் நோக்கி போகின்றன. இந்த உணர்வு என்று சொல்லப்படுகிறது. இந்த உணர்வானது கல்லிலே நன்கு தூங்கி கொண்டிருக்கிறது. அதனால் அது ஜடமாக கிடக்கிறது. ஆனால் அந்த சைத்தன்யம் அதனுள்ளே இருக்கிறது. இந்த பேருணர்வு ஏனென்றால் இந்த பரபிரம்மம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மேலான எல்லாவற்றிற்கும் மேலான பேருணர்வு, அது ஒரு உணர்வு. அதுதான் எல்லாமாக பரிமளித்திருக்கிறது. அதனால் அது இல்லாத இடமே கிடையாது. அது கல்லுக்குள்ளும் உள்ளது. ஆனால் கல்லுக்குள் அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதைவிட சற்று விழித்திருக்கிறது தாவரத்தில். அதைவிட இன்னும் அதிகம் விழித்திருக்கிறது விலங்கினத்தில். அதைவிட மேலும் விழித்திருப்பது மனித இனத்தில். அதற்கு மேலும் 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 பல படிகள் உள்ளன. ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய யோகத்தில் ஆழும் பொழுது அவர் ஒன்றை கண்டுபிடித்தார். இந்த மனித உணர்வில் இருந்து அதிமனித உணர்வு என்று சொல்லப்படும் ஒரு பெரிய மனநிலைக்கு சென்றோமானால் நம்முடைய இந்த உடல், ஸ்தூல உடல் இருக்கிறதல்லவா, உள்ளே சைத்தன்யம் இல்லை என்றால் அது ஜடத்திற்கு சமானம், கல்லுக்கு சமானம். இந்த ஜட சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்தை நாம் விழிப்புற செய்தோமானால் ஒரு தனி மனிதன் தேவனாகவும் அதற்கு மேல் ரிஷியாகவும் அதற்கு மேல் பரம்பொருளிலும் கலந்துவிடும். அந்த பெரிய பேருணர்வாக மாறிவிடுகிறான். இதைத்தான் பியோர் அவேர்னஸ் என்று சொல்கிறோம், பியோர் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிறோம். இந்த தனி மனித உணர்வு பேருணர்வாக மாறுகிறது. அப்பொழுது தனி மனிதர்கள் எல்லோரும் மகா மனிதர்கள், மகா ஆத்மாக்கள் ஆகிறார்கள். அவர்களைத்தான் மகாத்மா என்று சொல்கிறோம். திரு அரவிந்தர் ஒரு கனவு கண்டார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய மொத்த உணர்வு இருக்கிறதல்லவா, மனித குலத்தின் உணர்வு நிலை, அதை நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு மேல் உணர்வு நிலைக்கு எடுத்து செல்ல முடிந்தால் இந்த உலகத்தினுடைய அடுத்த பரிமாண கட்டத்திற்கு அழைத்து செல்ல முடிந்தால் எவ்வளவு அற்புதமாயிருக்கும். அதிமானிட நிலை என்று அவர் சொல்கிறார். ஓவர் மைண்ட், அதற்கு பிறகு சூப்பர் மைண்ட் என்று இந்த மன நிலைகளை, அந்த உணர்வுகளின் படித்தரங்களை அவர் வெவ்வேறு பெயர் கொண்டு அழைக்கிறார். நம்மளவில் நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும்? நம்முடைய உடல் இந்த ஆத்மாவை கட்டி வைத்திருக்கிறது உள்ளே. அது பற்று என்பதனாலும் சுயநலம் என்பதனாலும் நான் இந்த உடம்பு என்ற உணர்வினாலும் கட்டுப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய உணர்வுகளில் ஒரு மேல்நிலையை நம்மால் காண முடிவதில்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கை வியாபாரங்கள் எல்லாம் சுயநலத்தை ஒட்டியதாக இருக்கிறது. எனக்கு வேண்டும், எனக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னை சார்ந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அடுத்த வீட்டில் எழுத்து வீட்டில் எப்படி இருந்தால் என்ன, அதிலும் அடுத்த வீட்டில் எழுத்து வீட்டில் இருப்பவர்கள் சண்டை பிடிப்பவர்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். ஆக நாம் நான் எனது என்ற இரண்டு உணர்வுகளால் மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை தாண்டிய ஒரு நிலை வரும்பொழுது நமக்கு இந்த சுயநலத்தை விடுத்து மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும் மற்றவர்களுடைய முகத்தில் ஒரு புன்னகை வந்தால், நம்மால் ஒரு புன்னகையை அழவைக்க முடியுமானால் அது எப்பேற்பட்ட பூஜை! அதுவே ஆன்மீகம். சுயநலத்தை விடுதல் தான் ஆன்மீகம். சுயநலத்தை ஒட்டிய அகங்காரத்தை விடுதலே
ஆன்மீக முன்னேற்றம். எத்தனைக்கெத்தனை பணிவோடு மற்றவர்களை விமர்சனம் செய்வதை விட்டு நம்மை நாம் விமர்சனம் செய்து நம்மை திரித்து கொண்டு ஆன்மீகத்தில் முன்னேறுகிறோமோ அத்தனைக்கத்தனை நம்மால் இந்த அதிமானிட நிலைக்கு உயர முடியும். ஆனால் அதெல்லாம் தனிமனித மேம்பாடாக இருக்கும். ஸ்ரீ அரவிந்தர் கண்ட கனவோ இந்த மனித குலம் முழுவதையுமே அந்த உயர்நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட யோக சக்தியை அவர் பெற வேண்டும். அதில்தான் அவர் மூழ்கி போனார். அவர் அறிந்திருந்தார் ஒரு பெரிய யோக சக்தியின் மூலமே இந்த பெரும் இறை சக்தியை உலகுக்கு கொண்டு வந்து மனித குலம் முழுவதையுமே அடுத்த பரிமாணத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என்று. இதை பகவான் சில சமயம் இன்ஹியூமன் லேபர் என்பார். பகவான் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முறை சொன்னார், 2 பக்கமும் எரிகின்ற மெழுகுவர்த்திக்கு சமானம் இந்த மகாத்மாக்கள். தனக்கு எத்தனை சங்கடங்கள் நேர்ந்தாலும், எத்தனை தீமைகள் செய்யப்பட்டாலும், தீங்குகள் செய்யப்பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி தனக்கு தீங்கு செய்பவர்களை கூட வாழ்த்தி அவரை ஒரு மேல்நிலைக்கு எடுத்துச் செல்கிறார்கள் இந்த மகா ஆத்மாக்கள். We are the salt of the earth என்று திரு ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார் அல்லவா? அதையும் பகவான் கோட் பண்ணுவார். இந்த மாதிரி தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரும் அந்த இறை சக்தியின் இருப்பிடமாக இருக்கும் இந்த மகாத்மாக்கள் அனைவரும் அதை ஓரளவுக்கு செய்கிறார்கள் என்றாலும் அதையே யோகமாக செய்தல் ஒரு தனித்துவம். அது ஸ்ரீ அரவிந்தர் சொன்னார், அதில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார். 1926 என்று நினைக்கிறேன், நவம்பர் 24 ஒரு பெரிய யோக சக்தி, ஒரு இறை சக்தி பூமியை நோக்கி இறங்கி அவருக்குள் சென்றது. அதை அவர்கள் சித்தி நாள் என்று சொல்கிறார்கள். இதனோடு ஸ்ரீ அரவிந்தரின் அந்த பூரண யோகம், இன்டகிரல் யோகா என்று சொல்வார்களே, அதன்படி பார்த்தோமானால் இந்த உடல் ஜடமாய் இருந்தாலும் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் இந்த ஜடமாய் இருக்குவது கூட உணர்வு மயமாக ஆக்குதல். நம்முடைய உடலும் சேர்ந்து ஜடமாகவே இல்லாமல் அதுவும் உணர்வு மயமாக ஆக்க முடியும். அதற்கு ஒரு பெரிய இறை சக்தி தேவை. அந்த இறை சக்தியினால் இந்த மனித குலம் முழுவதையுமே நாம் அதிமானிட நிலைக்கு எடுத்து செல்லலாம் என்பதை ஸ்ரீ அரவிந்தர் எடுத்து உரைத்தார். இது பகவானை மிகவும் ஈர்த்தது. அவர் தன்னையும் அந்த இறை பணியில் இணைத்து கொண்டார். பகவான் என்னிடம் சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு சீக்ரெட் மிஷன் இருக்கிறது. என் தந்தை இந்த பிச்சைக்காரனை ஒரு இரகசிய பணிக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். இந்த இரகசிய பணியில் பல சூக்ஷ்மங்கள் இருக்கின்றன. இந்த பிச்சைக்காரனால் யாருக்கும் புரியும்படியாக எதையும் இந்த பணியை பற்றி எடுத்து சொல்ல முடியாது. இந்த பிச்சைக்காரனின் பெரும்பான்மையான பணி மற்றவர்கள் கண்களிலிருந்து மறைக்கப்பட்டுவிடும். இங்கு மனிதர்களை பார்ப்பது, அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர்களை ஆசீர்வதிப்பது என்பது இந்த பிச்சைக்காரனுடைய ஒரு பெரும் இறை பணியில் ஒரு சிறிய பகுதி என்றார். இந்த பிச்சைக்காரனுடைய பெரும் பணி உலகின் கண்களிலிருந்து மறைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து நடக்கும் என்று சொன்னார். பிச்சைக்காரன் சரீரத்தை விட்ட பிறகு கூட அந்த இறைப்பணி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த இறைப்பணி ஸ்ரீ அரவிந்தருடைய இறைப்பணியோடு இணைந்து இருப்பது மனித குலம் முழுவதையுமே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தனி மனித உணர்விலிருந்து அதிமனித உணர்விற்கு இட்டு செல்வது. தனி மனிதனை மாற்றுவதற்கே எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கிறது. நாம் மற்றவர்களை பற்றி மிகவும் சுலபமாக விமர்சனம் செய்து விடுகிறோம்.
இவர் இப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார், இதிலிருந்து தவறிவிட்டார், அதிலிருந்து தவறிவிட்டார் என்று சொல்வது மிகவும் எளிது. ஆனால் சொல்பவர்கள் தங்களுடைய குறைகளை பார்க்கிறார்களா? அவரவர்களுக்கு இருக்கும் குறைகளை நம்மால் மாற்றிக்கொள்ள முடிகிறதா? ஆனால் மற்றவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களை விமர்சனம் செய்வதன் மூலம் நாம் அவர்களை விட பெரியவர்கள் என்ற மனநிலைக்கு நம்மை நாமே உயர்த்தி கொள்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய குறைகளை திருத்தி நம்முடைய உடலின் ஜடத்துவத்தை கூட ஒரு மேல் உணர்வுக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒரு பெரிய இறைசக்தி வேண்டும். அந்த இறைசக்தியை இந்த உலகிற்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக மனித குலத்தையே அதிமானுட நிலைக்கு எடுத்துச் செல்லும் இறைபணியில் தானும் ஈடுபட்டிருப்பதாக எப்பொழுதேனும் ஒரு முறை ஒரு அடையாளம் காட்டுவார் பகவான். அதை வேறு எப்படி சொல்ல முடியும்? இதை பற்றி அவர் சொன்னாலும் நமக்கு புரியாத நிலை. நம்மால் எதுவுமே கண்களால் பார்ப்பது, காதுகளால் கேட்பது மட்டுமே நமக்கு உண்மை. வேறு எதையும் நம்மால் உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இவர்கள், இந்த மகாத்மாக்கள், தங்கள் உடலை தேய்த்து 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 மற்றவர்களுடைய உணர்வு மேம்பாட்டிற்காக எப்பொழுதும் இறைப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பவதாரணி அம்மாள் சென்னையில் அவருடைய சக்தி பீடம், அங்கே அரவிந்தருடைய ரெலிக்ஸ் சென்டர் ஒன்று வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் நம்முடைய பகவானினுடைய மூர்த்தியை பிரதிஷ்டை செய்யவிருக்கிறார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. இதை பற்றி நான் கேள்விப்பட்ட போது நினைத்து கொண்டேன், நம்மிடம் பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, ஸ்ரீ அரவிந்தருடைய லட்சிய கனவு இந்த பிச்சைக்காரனை இந்த பணியில் ஈடுபடுத்தியது என்று. இன்றைக்கு அவரோடு இணைந்து அந்த இறைப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நம்முடைய பகவானுடைய பிரதிஷ்டை, மூர்த்தியின் பிரதிஷ்டை அங்கே அமைவது எவ்வளவு பொருத்தம்! இது இறைவனுடைய இச்சை, சங்கல்பம். இது உலகிற்கு ஒரு பெரிய நன்மையை கூட்டித்தரும். இதனுடைய சூக்ஷ்மங்கள் எப்பொழுதும் நம்முடைய மனதின் அளவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு புரிவதற்கு நாளாகும். ஆனால் அதற்கு ஒரு அடையாளம் காட்டுதல் என்று சொல்வார்கள் அல்லவா, அது இன்று நடைபெறப் போகிறது. அங்கே இந்த நிலையில் நாம் நம்முடைய பகவானுடைய இறை பணியையும் அவருடைய சுயநலம் என்பதே இல்லாமல் எப்பொழுதும் உலகிற்காக மட்டுமே பாடுபட்டு கொண்டு மனிதர்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டுமல்ல ஒரு மகாத்மாவின் வேலை. ஏனென்றால் இன்றைக்கு என் பெண்ணுக்கு கல்யாணமாக வேண்டும் என்று கவலைப்படுவார்கள். கல்யாணமானவுடன் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஒரு கவலை வரும். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கவலை, அதற்கு ஒரு பெரிய பிரார்த்தனை. அதன் பிறகு அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் பிரார்த்தனை பிரார்த்தனை பிரார்த்தனை. இப்படித்தான் நம்முடைய சாதாரண மனித உள்ளங்கள் பிரச்சனைகளில் மூழ்கி மூழ்கி வெளியே வரும். அதற்கான பிரார்த்தனைகளில் தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செல்லும். இதில் தவறு ஒன்றுமில்லை, இது இயற்கையை ஒட்டியது. ஆனால் இந்த பிரச்சனைகளிலெல்லாம் நாம் கடவுளை தொடர்பு கொள்கிறோம் அல்லவா, அந்த தொடர்பு கடைசியில் இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் மனம் விடுபட்டு ஒரு மேல் நிலைக்கு செல்வதற்கு உதவும். அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வரத்தான் செய்யும். அதன் மூலமாக நாம் இறை தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த இறை தொடர்பே ஒரு நாள் இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் நம்முடைய மனதை மீட்டு இறை தேடலில் கொண்டு போய்விடும். அந்த இறை தேடலில் வரும்பொழுதுதான் நம்முடைய மனித உணர்வு சிறிது சிறிதாக மாற ஆரம்பிக்கும். சூக்ஷ்மங்களை
காண ஆரம்பிக்கும். அதில் ஒரு நாள் நாமும் சைத்தன்யமாக, பூரண சைத்தன்யமாக மாறிவிடுவோம். பரம்பொருளோடு ஒன்றாக கலந்து விடுவோம். இன்றைக்கு இதையெல்லாம் நாம் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றியது. பகவான் அவர்களுடைய மனப்போக்கே வித்தியாசமானது. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், என்ன ஒரு துன்பம் நேரிட்டாலும் அந்த துன்பத்தில் இருக்கும் துன்பத்தை தள்ளிவிட்டு அதில் இருக்கும் ஆசீர்வாதத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஹம்சப்பறவை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஹம்சப்பறவை என்ன செய்யுமாம், பாலும் தண்ணீரும் கலந்து இருந்தால் தண்ணீரை விட்டு அந்த பாலை மட்டும் பருகி தண்ணீரை பிரித்து விட்டுவிடுமாம். அதுபோல் மகாத்மாக்கள், பரமஹம்சர்கள், அவர்கள் எல்லாவற்றிலும் இருக்கும் இறைத்தன்மையை மட்டுமே காண்பார்கள். அதனால்தான் அவர்களுக்கு பரமஹம்சர் என்ற பெயர். அவர்கள் எவ்வளவு ஒரு துன்பம், எத்தனை ஒரு கஷ்டம் தனக்கு வாழ்க்கையில் நேர்ந்தாலும், தன்னை அடித்து போட்டாலும், தன்னை கொல்லவே வந்தாலும், அந்த ஒரு நிகழ்விலும் ஆசீர்வாதத்தை மட்டுமே, இறை அருளை மட்டுமே அவர்கள் பார்ப்பார்கள். அந்த இறை அருளை மட்டுமே பார்த்து அந்த தீங்கு செய்பவர்களிடம் கூட அவர்களுக்கும் ஒரு பெரிய ஏற்றத்தை தந்துதான் செல்வார்கள். அது அவர்களுக்கு இயல்பாக இருக்கும். இதற்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அது ஒரு நாள் நமக்கும் இயல்பாக மாறும். இந்த மாதிரி பயிற்சி செய்வதுதான் தவம். அதனால் நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இவர்களுடைய இன்னொரு கனவு என்னவென்றால், இந்தியா விரைவிலேயே உலகத்தை ஆன்மீக பாதையில் இட்டு செல்லும் ஒரு பெரிய சக்தியாக மாறிவிடும். அது விரைவிலேயே நடக்கப் போகிறது என்று கூறியிருக்கிறார்கள். நம்முடைய பகவான் 99ஆம் வருடம் சொன்னார், இன்னும் 25 வருடங்களில் ஒரு பொற்காலம் இந்தியாவுக்கு காத்திருக்கிறது. அதன் பிறகு இந்தியாவினுடைய குரல் உலக மேடையில் எடுபடும். அத்தனை நாடுகளும் இந்தியா சொல்வதை கேட்கும் நிலைக்கு வரும். இந்தியா உலகத்தையே ஆன்மீக பாதையில் இட்டு செல்லும் என்று இதையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து, இதெல்லாம் நமக்கு அருளிய இந்த பகவான் இதோ இருக்கிறார். அவரிடம் இன்றைய விண்ணப்பம், இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் இந்த கொரோனா என்ற கிருமியை வதம் செய்து உலகத்தை மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களையெல்லாம், முக்கியமாக இந்த பயத்தை போக்கி பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்தி அதற்கான தடுப்பூசிகளில் தாங்கள் நுழைந்து இந்த கிருமிகளை வதம் செய்ய வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். இந்த தொண்டில் ஈடுபட்டிருக்கும் அத்தனை தியாக வீரர்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை அருள வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் எங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள, இறை வழி நடப்பதற்கு தங்களுடைய நாமத்தை சதா நாங்கள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே கருவியாக என்றும் செயல்பட வேண்டும். அதற்கான அருளை நாங்கள் எப்பொழுதும் எல்லா செயல்களிலும் உணர்ந்து தங்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மார்த்தமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம்.